வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சுபாஷ். நம்மளுடைய ஒரு நாள் சம்பளத்தை இங்க ஒருத்தங்க வந்து கேட்டா அது கொடுக்கறதுக்கு நம்ம 1க்கு 100 வாட்டி யோசிப்போம். இங்க ஒருத்தர் தான் 35 வருஷமா சம்பாதிச்ச மொத்த சம்பள தொகை தனக்கு பரிசா கிடைச்ச 30 கோடி ரூபாய், ஓய்வூதியமா அரசாங்கம் கொடுத்த 10 லட்சம் ரூபாய், தன்னுடைய பங்கிற்காக தன்னுடைய குடும்பத்திலிருந்து கிடைச்ச 50 லட்சம் ரூபாய் அப்படின்னு தனக்கு கிடைச்ச எல்லாத்தையுமே இந்த சமுதாயத்துக்காக, இந்த சமூகத்திற்காக கொடுத்துட்டு இன்னைக்கும் எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராரு. அவர் தான் பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா அவர்கள். இவரை பத்தி கேள்விப்பட்ட அமெரிக்க அரசாங்கம் இவருக்கு மிக உயரிய விருதான த மேன் ஆஃப் மில்லியனம் 1000 ஆண்டுகளில் சிறந்த மனிதனுக்கான விருதை இவருக்கு வழங்குது. அது கூடவே $6.5 மில்லியன், அதாவது அன்னைக்கு இந்திய மதிப்புல சுமார் 30 கோடி ரூபாய் அதையும் இவருக்கு வழங்குறாங்க. இவர் அந்த 30 கோடி ரூபாய் வாங்கிட்டு இந்தியா வந்துட்டு தனக்குன்னு அதுல $1 கூட எடுத்துக்கிடாம மொத்தத்தையுமே ஏழைகளுக்காக, இந்த சமூகத்துக்காக தானம் வழங்குறாரு. பில் கிளின்டன் அவர்கள் அமெரிக்காவுடைய அதிபராக இருக்கும்போது அவர் இந்தியா வந்திருந்தாரு. அப்போ அவர் அரசு சாரா 2 நபர்களை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஒன்று ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள், மற்றொன்று நம்முடைய பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா அவர்கள். நம்மளுடைய இந்திய அரசாங்கம் இவரை பெருமைப்படுத்தும் விதமா இவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கியுள்ளது. இவரை இந்த அளவுக்கு மிகப்பெரிய கொடைவளல மாத்தினது இவங்களுடைய அம்மா சொன்னது ஒரு 3 வார்த்தை. அது வேற ஒன்றும் கிடையாது. ஒன்று, நீ எதுக்குமே பேராசைப்படாத. 2வது, நீ சம்பாதிக்கிறதுல 10ல் 1 பங்கு ஏழைகளுக்குன்னு ஒதுக்கு. 3வது விஷயம், நீ டெய்லி யாராவது ஒரு ஆளுக்கு உதவி செய் அப்படிங்கிறது. தன் தாய் சொன்ன ஒரு வார்த்தையை கட்டுப்பட்டு இன்னைக்கும் தனக்கு கிடைக்கிற அனைத்தையுமே ஏழைகளுக்காக, இந்த சமூகத்துக்காக ஒதுக்கிக்கிட்டு ஒரு வாடகை வீட்டில் நம்ம கூடவே வாழ்ந்துட்டு வர பாலம் கல்யாண சுந்தரம் அவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோட கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. ஜெய்ஹிந்த்.